வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் துலா ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. மாதம் ஒவ்வொரு ராசிக்கான நம்ம பலன் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க கொடுத்த ஒரு ஆதரவுனால தான் நாங்கள் இந்த சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் கரெக்டாக பார்த்துட்டு, சார் நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால உங்களுடைய ஆதரவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த காணொலியில துலா ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, எது மாதிரி மாற்றங்கள் வரும், கிரக நிலைகளான கோச்சாரப்படி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே துலா ராசிக்கு அதிபதி பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான். இப்ப சுக்கிரன் பாத்தீங்கன்னா மேன ராசியில சுக்கிரங்கிறது உச்ச கிரகமா இருக்கிறதுனால அதோட ராகு பகவானும் சூரியனும் புதன் சேர்க்கப்பட்டிருக்குங்க. மேச ராசியில குரு பகவானும் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு மேல மீன ராசியில இருக்கிற சூரிய பகவான் மேச ராசிக்கு வரப்போறாரு. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கன்னி ராசியில கேது பகவானும், கும்பராசியில பாத்தீங்கன்னா சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காருங்க. இது பாத்துட்டீங்கன்னா இந்த மாதத்துல கிரக நிலைகளோட கோச்சாரம். இப்ப துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்ககிட்ட இருக்கும். அதாவது பாத்துட்டீங்கன்னா இந்த ஒரு 2-3 மாதத்துல பல கவலைகள், பல குழப்பங்கள், தடுமாற்றங்கள், உங்களால ஒரு முடிவெடுக்க முடியாம சூழ்நிலையில எல்லாமே இருந்திருக்கும். அதாவது எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்ககிட்ட இருந்திருக்கும். ஆனா இந்த 2-3 மாதத்துல பாத்துட்டீங்கன்னா எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் தடங்களாயிருக்கும். ஆனால் இந்த மாதத்துல உங்க ராசி நாதன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால தொட்டது எல்லாமே பொன்னாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மேச ராசியில இருக்கிற குரு பகவான் பின்னாடி பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் மீன ராசியில இருக்கிற சூரிய பகவான் மேச ராசிக்கு வரும்போது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். எப்பவுமே உங்களை சூழ்ந்து பாத்தீங்கன்னா எதிரிகள் இருந்துட்டே இருந்திருப்பாங்க. ஆனா அவங்கள யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு உருவாயிருக்கும். அது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா ஜெயிக்கக்கூடிய ஒரு திறமையில் இருக்கும். அது இல்லாம உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்குங்க. சுப விரயங்கள் கண்டிப்பா கைகூடி வரும். எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் தடங்களா இருக்குங்க. ஒரு முடிவெடுத்து அதை நம்ம பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனா அதுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. இந்த ஏப்ரல் மாதத்துல நீங்க நினைக்கக்கூடியது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாம இப்ப புதன் பகவான் பாத்தீங்கன்னா மேச ராசியில இருக்கும்போது அதை வக்கரம் அடைஞ்சு மறுபடியும் மீன ராசிக்கு ரிட்டர்ன் ஆக போகுது. அப்படி மீன ராசிக்கு ரிட்டர்ன் ஆக போகுது உங்க ராசியின் ஆதனோட சுக்கிர பகவான் சேரும் போது பாத்தீங்கன்னா கல்வியில் மாணவர்கள் பார்த்துட்டீங்கன்னா தலை சிறந்த விளங்கக்கூடிய ஒரு மாணவர்களாக தான் கண்டிப்பா இருக்க போறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணாலோ இல்லை ஒரு எக்ஸாம் எழுதினாலோ கண்டிப்பா நீங்க நினைச்சதை விட மார்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அரசாங்க உத்தியோகம், தொழில் சார்ந்த விஷயங்களால நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும். அரசாங்க உத்தியோகம், வெளிநாடு போறவங்க அங்க போய் ஏதாவது ஒரு முதலீடு பண்ணி ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் நீங்க நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாத திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும். ஏன்னு கேட்டீங்கன்னா 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது கண்டிப்பா ஒரு சுப விரயங்கள் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் நிச்சயம் திருமணம் நடக்கும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருமண பேச்சு நீங்க எடுத்திருந்தீங்கன்னா அது தேவையில்லாத குழப்பங்கள் உண்டாயிருக்கும், தடுமாற்றங்கள் வந்திருக்குங்க. ஒரு முடிவெடுக்க முடியாத சுச்சுவேஷன் வந்திருக்கு. நமக்குள்ள திருமணம் நடக்குமா அப்படிங்கிற எண்ணங்களுக்கு கூட உங்களுக்கு உருவாகி இருக்கலாம். ஆனா இந்த காலகட்டத்துல அந்த குரு பார்வை உங்களுக்கு இருக்கும்போதும் புதனும் உங்களுக்கு ராசிக்கு வரும் பொழுதும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா குருவோட சூரியனும் சேர்க்கை பெறும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு சுபகாரியங்கள், திருமணங்கிறது கண்டிப்பா கைகூடி வரும். அப்பா வகை உறவு முறைகள்னாலையும் அப்பாவோட பூர்வீக சொத்துகள்னால இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கட்டாயம் நடந்தே தீரும். அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைச்சே தீரும். குலதெய்வ வழிபாடுகளும் முருகனோட வழிபாடுகளும் கட்டாயம் இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். குழந்தை பாக்கியம் பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம இருந்து ஆய்வு பண்ணி பார்த்து ஹாஸ்பிட்டல் செக்அப் எல்லாமே பண்ணி நமக்கு சக்சஸ் ஆகல அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம்
கட்டாயம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலோ அதுக்கான வழிபாடுகளை பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை விலகி மறுபடியும் அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது இந்த ஸ்கின் ப்ராப்ளம், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகளா இருக்கலாம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகளா இருக்கலாம். பட் அதனால உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அது இல்லாம உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கனால வண்டி வாகனங்கள் கைகூடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளா இருக்கு. ஏதாவது வண்டி கார் ஏதாவது வந்து பழைய வண்டி இருக்கு, அதை நான் கொடுத்துட்டு ஒரு லோன் போட்டு புது வண்டி வாங்கலாம், கார் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா தாராளமா வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கட்டாயம் இருக்கும். சொந்த தொழில் பண்றவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது இருக்கும். நான் ஒரு இடத்துல வந்து ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கான அங்கீகாரம் கிடைக்காம இருந்தது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சொந்த தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது கண்டிப்பா நீங்க அதை பயன்படுத்தும் போது நல்ல மாற்றங்கள் வருங்க, லாபம்ங்கிறது வரும். ஒரு தொழில் மேல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அது கண்டிப்பா வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு லாபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு வருமானம்ங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வந்து நீங்க ஒரு பார்ட்னர் சார்ந்து தொழில் பண்றீங்கன்னா அது கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அது மேல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க இன்வெஸ்ட்ங்கிறது பண்ணலாம். அதுவும் இல்லாம இப்போ உங்க ராசிக்கு வந்து 12ஆம் இடத்துல கேது பகவானும் 5ஆம் இடத்துல செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துக்கு போகும்போது சுப விரயங்கள் மட்டும் இல்லாமல் வீடு கட்டுறவங்க, இடம் வாங்குறவங்க, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றவங்க அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா தாராளமே இந்த துளாராசிக்காரங்க இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா நீங்க வாங்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் மாதம் கண்டிப்பா உங்களுக்கு உகந்த மாதமா இருக்கிறதுனால கிரக நிலைகளும் நல்லா இருக்கிறதுனால உங்க ராசிநாதம் உச்சம் பெற்றிருக்கிறதுனால இது வாய்ப்புகளை வந்து நீங்க முழுமையா பயன்படுத்தி கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கட்டாயம் இருக்கும். நம்ம என்னதான் கிரக நிலைகள் கோச்சாரப்படி நம்ம பார்த்துட்டு இருந்தாலுமே கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் நமக்கு நல்லா இருந்து நம்மளோட கிரக நிலைகள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சுனாவே எப்படிப்பட்ட கிரக நிலைகளோட கோச்சாரங்களா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் தன்னுடைய சுய ஜாதகத்துல நல்லா இருந்துட்டாவே அது உங்களோட லைஃபை மாற்றும். நீங்க நினைச்சது நடக்கக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது கண்டிப்பா அதிகமாக தான் இருக்கும். அதனால உங்களுடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபதிகள் நமக்கு நல்லா இருக்கா அப்படின்னு நீங்க முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய ஜோதிடர்கிட்ட நீங்க போய் கேட்டு தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க. நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டு ஃபோன் பண்ணி நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது தருங்க. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.